Hi viewers, welcome to our channel with me Jaga. So நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். நெய் 150 ml, ஏலக்காய் 8 துண்டு, பட்டை 8 துண்டு, கிராம்பு 8 துண்டு, கடலை எண்ணெய் 250 ml, வெங்காயம் 700 கிராம், பூண்டு விழுது 150 கிராம், கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, பச்சை மிளகாய் 5 to 3, இஞ்சி விழுது 150 கிராம், காய்ந்த மிளகாய் விழுது 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 2.25 ஸ்பூன், தக்காளி 700 கிராம், தயிர் 375 ml, ஆட்டுக்கறி 1.5 கிலோ, தண்ணீர் 1.2 லிட்டர், அரிசி 1.5 கிலோ. ஸோ வாங்க ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான உடனே நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலை எண்ணெய் 250 ml வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் கிடைக்கலன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கடலை எண்ணெய் சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நாங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு நாங்கள் 700 கிராம் எடுத்துருக்கோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம வந்துட்டு பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. பூண்டு விழுது எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக பூண்டு தனியாக இஞ்சி தனியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெயோட அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறிட்ட பிறகு இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்துட்டு நாங்கள் அரைக்கட்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி நீங்களும் அரைக்கட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா கூடவே வந்துட்டு நீங்கள் ஒரு 5 பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா சின்னதாக இருந்தால் 5 போடுங்க, பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 3 போடுங்க போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா பச்சை மிளகாய் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி விழுது வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ந்த மிளகாய் விழுது வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 18 காய்ந்த மிளகாயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி 3 ஸ்பூன் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்துட்டு 2.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்துட்டு 375 ml வந்துட்டு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்துட்டு நாங்கள் 1.5 கிலோ சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க.
மட்டன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம 1.2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. பிரியாணிக்கு வந்து இப்போ நம்ம சாதம் வந்து வடித்து தாங்க போட போகிறோம். ஸோ அதனால் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி வந்துட்டு நல்லா சூட வச்சுக்கோங்க. 1.5 கிலோ அரிசின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ நம்ம தட்டு எடுத்து பார்த்துடலாங்க. மசாலாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அப்போ வந்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிக்கும். அப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடணுங்க. ஏன்னா மட்டன் வந்துட்டு வேகணும் இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி வந்துட்டு ஊற வச்சிடணும். இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவிலேருந்து டேஸ்ட் பார்க்கலாம். நடுவில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் சாதம் சேர்த்துக்கலாங்க. சாதம் வந்துட்டு நீங்கள் எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் லைட்டாக வந்துட்டு அழுந்தோம். அப்போ வந்துட்டு நம்ம சாதத்தை வந்து வடிச்சிக்கிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வந்துட்டு நல்லா சுட சுட தாங்க சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு சாதத்தோடு அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ரைஸுக்கும் வந்துட்டு தண்ணிக்கும் வந்துட்டு லெவலாக இருக்கணும். அப்படி ரைஸ் மேலே இருந்து தண்ணி கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி கூட நீங்கள் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. தட்டு போட்டு மூடிட்டு நம்ம தம் போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம சாதம் வடித்து தான் போட்டிருக்கோன்றதால நம்ம இப்போ உடனே வந்து தம் போட்டுடுறோம். தம் போடுறப்ப ஃப்ளேம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு ஆவி வரும். அப்போ வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்க, 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம தம் போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சைடில் வந்துட்டு கரண்டியை வச்சு தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லை, எண்ணெய் தான் இருக்குது. ஸோ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்குது. சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கறியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் போயிடலாம். பாருங்கள், சாதம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கறியும் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கறி பாருங்கள், கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் ப்ரெஸ் பண்ணும்போது கறி வந்துட்டு அப்படி பஞ்சு மாதிரி போச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.